அமேசானில் வந்து பொருள் வாங்குறது மூலமாக குறையும் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில். வித்தியாசமாக இருக்க டாபிக்கு. ஆக்சுவலாக வந்து இது உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் ரீதியாக வந்து ஒரு பாசிபிள் தான். எப்படின்னா, இப்போது வட இந்தியர்கள் வந்து அதிகமாக வந்து ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படிங்கிறது என்னென்னா வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து அங்கே நார்த் இந்தியன்ஸில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து இல்லை. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய இல்லை. மெயினாக சில சிட்டிஸில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நார்த் இந்தியன்ஸில் இருக்கக்கூடிய வில்லேஜ் பீப்புள்ஸ் இவங்களாம் வந்து நிறைய வந்து புலம்பெயர்ந்து வராங்க. ஸோ வந்து இப்போ நிறையா வந்து டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இவங்களை கொஞ்சம் வந்து குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர். நிறைய வந்து சேஃப்டிஸ் அப்படிங்கிற இதில் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கடையில் வந்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் கையிலேயே நீங்கள் இது பண்ணலாம், கொஞ்சம் நீங்கள் பாசிபிளாக செயல்படுத்தலாம் தமிழ்நாட்டு மக்கள். அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் அமேசான்லலாம் வந்து ஆர்டர் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஃபோன் ஆர்டர் பண்ணாலோ ஏதாவது ட்ரெஸ் ஆர்டர் பண்ணாலோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு பொருள் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்கனு அந்த மாதிரியான டெல்லி அந்த மாதிரி ஹரியானா அந்த மாதிரியான இடங்கள்லேருந்து தான் வந்து ஷிப்பிங் ஆகி வரும். கவனிச்சிருக்கீங்களான்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா வந்து அங்கேருந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கைத்தொழில் செய்கிறவங்க, ஒரு சின்ன ஒரு குடிசை தொழிலில் பண்ணுறவங்க, இன்னும் அங்கேருந்து வந்து அவங்க அமேசான் மூலமாக சேல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த அமேசான் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறத நம்ம வாங்கலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள், இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ்கிட்ட நம்ம டைரெக்டாக வந்து கடையில் போய் வாங்குவோம் அந்த பொருள்களை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த இவங்ககிட்ட மட்டும் வாங்குவோம். எக்கனாமிக் பணம் வந்து இவங்ககிட்ட மட்டும் தான் கொடுப்போம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது. ஸோ பணம் அங்கே போகாது நார்த் இந்தியன்ஸ்க்கு. ஸோ இதனால் வந்து அவங்க என்னென்னா வந்து பணப்புழக்கங்களுக்கு கம்மியாக இருக்கிறனாலே, வேலைவாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறனாலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வராங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அந்த ஆன்லைனில் வந்து அதிகமான விதமான ப்ராடக்ட்ஸ், நிறையா விதமான யூசேஜான பொருள்கள் நிறையா வந்துடுச்சு இப்போல்லாம். ஒரு செடி வைக்கிறதுக்கு வந்து ஒரு மேட்டு ஒரு கவர் பண்ணுறதுலேருந்து நிறைய ஆன்லைனில் வந்துடுச்சு. நிறைய வந்து இந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்க இனிமேல் கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய தமிழ்நாடு மக்கள். அப்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து வட இந்தியாவிலேருந்து அதெல்லாம் பொருள்களில் வரும். அப்போது வட இந்தியாவிலேயே வந்து அங்கே பார்த்திங்கன்னா நிறைய குடிசை தொழிலில் இருக்கிறவங்க தான் அந்த பொருளை வந்து மார்க்கெட் பண்ணி ஷிப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க தயாரித்து கொடுப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அதை வாங்கும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் விற்கப்படுது. ஸோ அங்கே வேலைவாய்ப்புகள் அதிகமாகுது. அப்போ அதிகமான பொருட்கள் வாங்குவாங்க. ஸோ அதிகமான பொருட்களை வந்து அங்கே தயாரிக்கிற மாதிரி வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்கள் அங்கே வட இந்தியாவில் ஆரம்பிக்காமையே ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸோட என்கேஜ்மெண்ட்டு அதிகமாகுது. ஸோ அங்கேயே பணமும் போய் சேருது. ஸோ அவங்க வந்து இங்கே வர்றது வந்து கொஞ்சம் குறைக்கப்படும். இதே சிம்பிள் கான்செப்ட் அப்படிங்கிறது. இனிமேலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா பொருள்களை வந்து இப்போ ட்ரெஸ்ஸு, நிறையா வந்து காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள், நிறைய விதமான சின்ன பெரிய ஐட்டம் கிடையாது, சின்ன ஐட்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்த் இந்தியன்ஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நீங்கள் நிறைய வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது தமிழ்நாடு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லெவலில் வந்து நீங்கள் வந்து உங்கள் எக்கனாமி அங்கே போகும் கொஞ்சம். ஸோ அவங்க இங்கே வர்றது எண்ணிக்கை கம்மியாகும் கொஞ்சம். இது ஃபுல்லாக கம்மியாகும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட லெவல் அப்படிங்கிறது வந்து கம்மியாகும். இது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வந்து பொருள்கள் வந்து சீப்பாக கிடைக்குது, பெஸ்ட்டாக இருக்குது ஒரு வகையில். ஸோ நீங்கள் அதுக்குன்னு இங்கே இருக்கிற வணிகர்களை வந்து விட்டுறாதீங்க, அவங்களையும் வந்து கொஞ்சம் காப்பாற்றுங்க, அங்கேயே பொருள் வாங்குங்க. இருந்தாலும் இங்கே கிடைக்காத பொருட்கள் வந்து நிறைய ஆன்லைனில் வந்து கிடைக்குது. அது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறையா வந்து குடிசை தொழில் பண்ணுறவங்களாம் வந்து நல்லா செஞ்சு தயாரித்து அனுப்புகிறாங்க. அதையெல்லாம் வந்து தயவு செஞ்சு வாங்க, நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கிற பணங்கள்லாம் வந்து அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு எக்கனாமிக்கல்
பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மைனட் லெவலில் கிடைக்கும். அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக அந்த பொருட்களை தயாரிக்கிறது மூலமாக. ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் போது பணப்பழக்கம் அதிகமாகும் போது நார்த் இந்தியன்ஸ் வில்லேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடிசை தொழிலேருந்து எல்லாம் வெளியே வரும்போது நிறைய விதமான அவங்களுக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகும்போது கொஞ்சம் அவங்க இனிஷியலான ஸ்டார்ட்டப்பாக வந்து ஈஸியாக நல்லா ஒரு பேலன்ஸ் ஃபண்டிங் பேலன்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே வர்றது வந்து குறைக்கப்படும். ஃப்யூச்சரில் வந்து அவங்க அப்படியே அவங்க கொஞ்சம் வளர்த்தி விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே பணப்புழக்கம் அதிகமாகும் போது இங்கே வரமாட்டாங்க அவங்கெல்லாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு இது குறைக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடிமட்ட ஒர்க்குக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே தமிழ்நாட்டில் வந்து மிஷின்ஸ் கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இது அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க ஆட்டோமேஷன் மிஷின்ஸ் நிறையா கொண்டு வரணும். அதை சீப்பாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும். மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் சீப்பாக இருக்கும். அதை வந்து இறங்கி பண்ணணும். யாராவது ஒரு பெரிய ஒரு ஃபண்டிங் பண்ணுறவங்க இந்த வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸாக இறங்கி பண்ணால் தான் இது அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய அடிமட்ட லெவல் வேலை செய்கிறவங்களுக்கு உண்டான அந்த மாற்றமாக வட இந்தியாவில் வரக்கு பதிலாக இது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து வருவாங்க. இப்படிக்கு பரத் கிஷோர், அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் வணிக மேம்பாட்டு திட்டமிடுவோர் மற்றும் சமூக நல திட்டமிடுவோர். நன்றி, வணக்கம்.